எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம அடுத்ததுல பார்த்தீங்கன்னா, மார்ச் மாதம் போட்ட மஞ்சள் செம்மையா வளர்ந்துருக்கு பாருங்க. சும்மா தள தளன்னு. வர பிப்ரவரியில வந்துட்டு நான் இத எடுத்துருவேன். போன வருஷம் மார்ச்ல போட்டது, இந்த வருஷம் பிப்ரவரி மாதம் தான் எடுத்தேன். அறுவடை பண்ணேன். ஜனவரியிலே பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சம் காய ஆரம்பிச்சுரும். பிப்ரவரியில பார்த்தீங்கன்னா, நல்லா காய்ஞ்சிரும். அதுக்கப்புறம் அத எடுத்து நம்ம வந்துட்டு பாயில் பண்ணி காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம். அப்படி தான் போன வருஷமும் நான் பண்ணினேன். போன வருஷம் அறுவடை பண்ண மஞ்சள் நாங்கள் இது வரைக்குமே தூள் யூஸ் பண்ணிட்டு வரோங்க. ஏன்னா ரசாயனம் இல்லாத ஒரு மஞ்சள் தூள் நம்ம வீட்டிலே செய்கிறது வந்து நமக்கு நல்லது. ஒரிஜினல் மஞ்சள் வந்து ஆன்டிபயோட்டிக். அதனால் வந்துட்டு நிறைய பிரச்சனைகளுக்கு வந்து மஞ்சள் தூள் வந்து யூஸ் ஆகும். சாதாரணமாக ஒரு சின்ன காயம் வந்துட்டால் கூட அது மஞ்சள் தூள் போடலாம். நம்ம வந்துட்டு அதுலேயே ஆறி போயிடும். அதனால் மஞ்சளை வந்துட்டு நம்ம வந்து இது மாதிரி முடிஞ்ச வரைக்கும் ஆர்கானிக்காக நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்க. அல்லது வீட்டில் வளர்க்க முடிஞ்சவங்களால கண்டிப்பாக வளர்க்க முடியும். பாருங்கள், நான் 2 ரோ போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 20 தொட்டி போட்டிருப்பேங்க. 2 சைடும் மஞ்சள் தான் ஃபுல்லாக. எப்படி வளர்ந்துருக்கு பாருங்கள். இந்த பதிவு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.